ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயமும் ஆட் பண்ணி இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நன்றாக நறுக்கிய வெங்காயத்தை தொடர்ந்து முழு பல் பூண்டை தொடர்ந்து தக்காளி போட்டு இதை வந்து மூடி வச்சு நல்லா ரொம்ப மசிய குக்கார அளவுக்கு விடுறோம். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி உப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். ஏன் அப்படின்னா வந்து இதில் எண்ணெய் தனியாக அதுக்கப்புறம் நம்ம போட்ட லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சங்கரா மீனை அழகாக க்ளீன் பண்ணி முழுசாக வச்சிடணும். இந்த சங்கரா மீனை ஆட் பண்ணிவிட்டு அது குக்கார டைமிங்கை கொடுத்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் சங்கரா மீன் குழம்பு.